ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வானதி நம்ம பாண்டியன வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுர்றாங்க. பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல. நமக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. நீ எப்படி கன்சீவ் ஆக முடியும்? அப்படிங்கிற மாதிரி கேட்டு குழம்பி போறாப்புல. வானதி உண்மை என்னன்னு சொல்லாம ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் சோழன் கூப்பிட்டு பாண்டியன கிண்டல் பண்றாப்புல. சேரன் கூப்பிட்டு நடந்தது நடந்து போச்சு. ஊருக்கு போன உடனே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் உங்களுக்கு அப்படின்னு சேரன் வேறைய ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. பாண்டியன் தான் அப்படியே திருன்னு உட்காந்துருக்கிறாப்புல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இந்த பக்கம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நடேசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வழக்கம் போல் சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ தான் புதுசாக ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சேரன் அம்மாவோட அண்ணன் நாட்டுக்கு, அதாவது நம்ம பிரதர்ஸோட தாய் மாமன் தன்னோட தங்கச்சியை கொன்னவன் இங்கே தான் வந்துட்டான். இவனை வரக்கூடாதுன்னு சொன்னான், வந்துட்டானா, நான் சொன்ன மாதிரி அவனை வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ அதுக்குள்ளே நடேசன் சீட்டு விளையாண்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் எங்கே தங்கியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதே இடத்துக்கு வந்து அடித்தடி சண்டையாக ஆகிடுது. ஸோ இப்போ இப்படி ஒரு சண்டை நடக்கும்போது நம்ம பிரதர்ஸ் வராமல் இருப்பாங்களா? ஸோ சேர சோழன் பாண்டியன்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டி பார்க்குறாங்க. ஸோ ஒன்றுமே முடியல. கடைசியாக தாய் மாமன் சோழனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்றாப்புல. ஏன் நீ வந்து தடுக்கிற? இது உனக்கும் என் அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை. உங்கள் அம்மாவை கொன்னவன் அவன், அவனை எதுவும் செய்யாமல் என்னைய வந்து தடுக்கிறீங்களா அப்படின்னு தாய் மாமா கோவப்பட்டு சோழனை பிடிச்சி அடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பிரச்சனை கொஞ்சம் பெருசாகுது. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்களே ஊரை விட்டு கிளம்புறாங்க. நீ எதுக்கு இப்போ பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து தாய் மாமாவை அடக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, சரி நம்ம தான் ஊருக்கு கிளம்பிட்டோம்ல, வாங்க போவோம் அப்படின்னு முடிவு எடுத்து கிளம்புறாங்க. இப்போ சோழனுக்கு நிறைய அடி விழுந்துருச்சு இல்லையா, பதறி போகிறாங்க நம்ம நிலா. உடனே உள்ளார போய் ஆயில்மெண்ட் எடுத்து விட்டு நம்ம சோழனுக்கு ஆயில்மெண்ட்லாம் போட்டு விடுறாங்க. நம்ம சோழனுக்கு அப்படியே ஜிவ்வுன்னு பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.